ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Jutrm சேனல். நான் வந்து சஞ்சய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக சொல்லித்தரணும்னு நினச்ச ஒரு கான்செப்ட். அது என்ன அப்படின்னா, GUIனா என்ன அண்ட் CLIனா என்ன. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கீங்களா, இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது என்ன, இதை பற்றி நான் ஏன் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஏன் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது வந்து ரியல் வேர்ல்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னா என்னோடய காலேஜ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து இந்த GUI கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. என் கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா மேம் வந்து கொஷின் பண்ணால், மேம் GUIனா என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணால், அதுக்கு அந்த மேம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா GUI, மல்டிமீடியா மீன்ஸ் இந்த ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா GUI அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, எனக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கார்த்தின்னு சொல்லி, ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த GUIனா என்ன அப்படின்ற ஐடியா வந்து இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம மல்டிமீடியா கான்செப்ட்லாம் சொன்னோன்னே எங்களுக்கு வந்து அந்த காலேஜில் வந்து ஏன் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த செம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் 30K இல்லை 50K ஸோ அது மாதிரி பே பண்ணி படிப்பாங்க, ரைட்டா. ஸோ அது மாதிரி நம்ம பே பண்ணி படிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாமல் அவங்க வாயில் வர ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறதுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய லெசன். யாரையுமே வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்மளும் வந்து இன்டர்நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி படித்தா தான் நம்மளால் வந்து முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி வந்து எனக்கு தோணும் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அது வந்து உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த GUIனா என்ன அண்ட் CLIனா என்ன, இது வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஸோ GUI அண்ட் CLI இந்த ரெண்டுமே என்ன. ஃபஸ்ட்டு CLIனா என்னென்னு பார்த்துடலாம். CLIனா என்ன அப்படின்னா கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம ஓஎஸ்லாம் எடுத்துப்போம். ஓஎஸ்னால் இந்த iOS, ஆண்ட்ராய்டு, விண்டோஸு, அதுக்கப்புறம் லினக்ஸு, சார்மாஜ் ஓஎஸ்லாம் இருக்கும்ல, சார்மா ஓஎஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த யூனிக்ஸ்லேருந்து வந்து தான் பார்த்திங்கன்னா லினக்ஸ்லேருந்து வந்து தான் விண்டோஸு, ஸோ அது மாதிரி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வந்துச்சுல இந்த யூனிக்ஸ். ஸோ இந்த யூனிக் ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் மூலிமா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால் எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபைல்ஸ் சம்திங் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு விண்டோவில் நம்ம ஜஸ்ட்டு டைப் பண்ணி மட்டும் நம்மளுக்கு தேவையான ஒரு கொரியை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, இதே GUIனா என்ன, GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் இப்போ நான் சொன்னல, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னா லினக்ஸாக இருந்துச்சுன்னா நான் LS போட்டேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா DIR அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோல்டரில் என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ எனக்கு அது வந்து லிஸ்ட் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோனில் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இல்லாட்டினா ஃபைல் மேனேஜர் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா என்னால் வியூ பண்ணி பார்க்க முடியும், என்னால் லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனாக வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, நான் சொல்ல ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஜஸ்ட்டு டைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிதுன்றது வந்து பார்த்திங்கன்னா CLI. ஓகேங்களா, நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து டைப் பண்ணி ஒரு இன்புட் வந்து தரும், அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக ஒரு டைப்பிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணும். பட் GUIன்றது சம் கிராஃபிக்ஸ், சம் ஐகான்ஸ் வந்து இருக்கும், சம் சவுண்ட்ஸ் வந்து இருக்கும், என்னென்ன சம் லெட்டர்ஸ் வந்து இருக்கும், சம் அனிமேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயம்லாம் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா GUI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து Instagram அக்கௌண்ட் கீழே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளியர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா, சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.